பிஎம்கே கலெக்டர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டுருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம டூர் தான் போக போகிறோம். ஓம் சக்தி கோயில் இருமுடி போய் சேலத்தில் போய் வாங்கிக்கிட்டு பார்க்கலாம். போக போகிறோம். பாய். ஸோ இப்போல்லாம் சாமி பார்த்திங்கல்ல. ஸோ நமக்கு வந்து இப்போ இருமுடி பையை கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கோயிலை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு நம்ம பஸ்ஸில் ஏறிடலாம். ஸோ நம்ம கோயில் விட்டு வெளியே வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம பஸ்ஸில் போகிறது தான். நம்ம அடுத்தது இதுக்கு மேலே பஸ்ஸில் போயிட்டு நான் அடுத்து கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ காலையில் ஆகிடுச்சி. நம்ம வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். இது பேர் வந்து கருமாரியம்மன் கோயில். இங்கே நாங்கள் நிறைய ஃபோட்டோலாம் எடுக்கலை. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்க மக்க மனசுக்குள்ள அன்றாட வாழ்க்கையில படியளக்கு என் தாயி உன் நினப்பா இருக்குது அத்தா மண்ணாகி மலையும் கருமாறி தாயே செழிக்க. ஸோ நம்ம அடுத்த கோயில் வந்தாச்சு. இந்த கோயில் பேர் தான் பைரவர் கோயில். ஸோ இதுலேயும் நான் முடிஞ்ச அளவுக்கு தான் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள். நான் தேவராஜ சேவ்யமான பாவனாங்கி பங்கஜம் ஞானயஜ்ஞ சூத்ரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி பிருந்த வந்திதம் திகம்பரம் காசிகாபுராதிநாத கால பைரவம் பஜே. இந்த படிக்கட்டில் எல்லா ராசியுமே இருக்குது. இந்த என் ராசிக்கிட்ட நான் நிற்கிறேன். அடுத்ததாக போன இடம் தான் பீச். எனக்கு பிடிச்சதுலேயே இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச இடம் இந்த பீச் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீச்னால். உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணேன். தேவையில்லை மட்டும் போதும், கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும், உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும், உச்சி முதல் பாதம் வரை தினமும் பீச்சில் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அடுத்ததாக போகிற இடம் தான் வடபழனி ஆண்டவன். ஸோ வடபழனி கோயில் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்தது பாளையத்தம்மன் கோயிலில் ஸோ வந்து ரூமில் குளிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க கோயிலுக்கு. பாளையத்தம்மன் கோயில் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஆனால் ஃபோட்டோவில் இருக்க சாமியை மட்டும் பாருங்கள். அடுத்ததான் வந்த இடம் தான் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். ஸோ இதுக்கு மேலே இங்கே ஃபோட்டோ வீடியோ அவ்வளோக்கி நான் எடுக்கல. கோபுரம் இது மட்டும் தான் எடுத்தேன், என்ட்ரன்ஸு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து மருவத்தூரில் தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வாங்க மருவத்தூரில் பார்க்கலாம். ஸோ சாரி விஎம்கே கலாட்டா, என்னால் மருவத்தூரில் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. நான் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது தான் கொஞ்சம் அந்த பேனரில் இருக்க ஃபோட்டோ தான் எடுத்தேன். ஸோ சாரி ப்ளீஸ். ஸோ அடுத்ததாக போகிற கோயில் பேர் குபேரன் கோயில். இங்கே போகும்போது ரொம்ப நைட் ஆகிடுச்சி. நான் அந்த குபேரன் கிட்ட தான் 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஸோ அடுத்ததாக வரப்போதுனா மயில் கோயில். இந்த முருகனுக்கு யாரும் மயில் பேர் கோயில்னு வச்சுன்னா சூரனை பத்மம் செஞ்சு மயிலாக மாற்றினதுனால மயில் கோயில்னு வச்சாங்க. ஸோ அதனால் மயில் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம சாமி பார்க்க போகிறோம். நம்ம சாமி பார்த்தாச்சு. இதுதான் சூரனான மயில். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாய். இதுக்கு மேலே தாக இருக்காது. நாங்கள் அப்படியே பஸ்ஸில் போகும்போது தூங்கிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ.